டேய் சவுந்தர், உள்ள வாடா. உனக்கு வேலை தானே? என் ஆஃபீஸில் கேட்டு உனக்கு ரெடி பண்ணுறேன். நீ சைன் லாங்குவேஜ் மட்டும் கற்றுக்க முடியுமான்னு பாரு. நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா நம்ம மீட் பண்ணலாமா? நான் ஃபோனை எடுத்துட்டு வரேன். இங்க தான் வச்சேன், ஆனா காணோம். இன்னும் கண்ணு தெரியாத ஒருத்தனை வச்சுக்கிட்டேன்னு வையேன், ஆசமா இருக்கும். விடு ஆகாஷ். பாத்துக்கிறேன். இந்த பிரச்சனைக்குள்ள வந்ததுனால தான் இவ்வளவும் சொல்ல வேண்டியதா போச்சு. டேய் என்னடா ஆச்சு? நானும் காலையிலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், ஒரு மாதிரி யோசனையிலே இருக்க. எக்ஸ்கியூஸ் மீ, யார் வேணும்? உள்ள வாங்க. என்ன பிரச்சனை? ஷெரின், உள்ள வாங்க. ஐயோ சாரி கார்த்தி, நான் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் குரூப்ல இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். உங்களுக்கு தனியா சொல்ல மறந்துட்டேன், தப்பா நினச்சிக்காதீங்க. ஒரு நிமிஷம். இது என் பழைய ஃபோன். உங்க ஃபோன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீங்க இதை யூஸ் பண்ணிக்கோங்க. புடிங்க. ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க? இப்பயாச்சும் அந்த கார்டு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு உங்களுக்கு. இதில் தான் என் நம்பர் இருக்குல்ல, வீட்டுக்கு போயிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. ஓகேவா? பாய். நம்ம கிட்ட யாராவது பிரச்சனை சொல்லும் போது நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக உங்க பிரச்சனை சரியாகிற வரைக்கும் உங்க கூடவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம பார்க்குற வேலைக்கு சிம்பத்தி இருக்கக்கூடாது, தெரியும்ல? தெரியும் மேம். அவர் ஆன்லைன் கிளாஸ்க்காக பேசிட்டு போறாரு, அவ்வளோதான். ம், சரி, போய் வேலையை பார். ஓகே மேம். உங்ககிட்ட நான் காசு கீசு கேட்டேனா? ஏன் தேவையில்லாத வேலைலாம் பார்த்துக்கிட்டு இருக்க? ஹாய், குட் மார்னிங். சைன் லாங்குவேஜ். நீ பாட்டுக்கு டக்குன்னு ஃபோன் எடுத்து காதில் வச்சுட்டு எங்கே பேசி பார்க்கலாம். ஹலோ ஷெரின், சொல்லு ஷெரின்.
ஹாய் ஷெரின், எப்படி இருக்கீங்க? ஆ, ஏய் இங்க வா இங்க வா. இது பூவி என்னோட ஃப்ரெண்டு. சவுந்தர் ஃபேஸில் இந்த கொஞ்ச நாளாக தான் இவ்வளோ சந்தோஷத்தை பார்க்குறேன். அவங்க அம்மா இருந்ததுக்கப்புறம் அவன் ரொம்பவே கஷ்டத்தில் இருந்தான். என்னாச்சு கார்த்திக்கு? என்ன பேர் சொன்னீங்க? கார்த்திக் தானே அவர் பேரு? என்னை விட அவனுக்கு அந்த பேர் நல்லா தான் இருக்குது. உங்க பேர் தான் கார்த்திக்கா? என்னோட ஃபுல் நேம் குரு கார்த்திக். மெயில் ஐடியில் கார்த்திக்னு தான் இருக்கும். அவருக்கு என்ன ஆச்சு? சவுந்தருக்கு சின்ன வயசுலேருந்தே அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்க சொந்தக்காரங்கள்லாம் அவங்க அம்மா கிட்ட பையனை படிக்கலாம் அனுப்பாத, ஒத்தாசைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கோன்னு சொன்னாங்க. அதனாலேயே அவங்க அம்மா அவனை நல்லா படிக்க வைக்கணுங்கிறதுக்காக ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க. அங்கே தான் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அவனுக்கு எங்கள் கிளாஸில் ஒரு பொண்ணை ரொம்ப பிடிக்கும். அவள் பேர் சிகை. அந்த பொண்ணு அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே தெரியும்னு சொன்னான். நான் கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தான் நினச்சேன். ஆனால் அவங்க லவ் பண்ணுறாங்கங்கிறதே காலேஜ் வந்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும். 10 வருஷமாக ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாங்கன்னா ஒன்றா சேர்ந்துருவோன்னு தானே நினப்போம். ஆனால் விதி அப்படி விடாதில்ல. நினச்ச மாதிரியே அவங்க அப்பா அவங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கலை. ஆனால் சிகையை அவரை எதிர்த்து நின்னான். ஒரு வழியாக அந்த பொண்ணோட அப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட டைமில் தான் சவுந்தரம் அவங்க அம்மாவும் அந்த பொண்ணை பார்க்க காரில் போனாங்க. அப்படி காரில் போகும்போது அந்த கார் மரத்தில் மோதி சவுந்தரம் அவங்க அம்மா அவன் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க. அதை பார்த்து அதிர்ச்சியில் தான் அவனுக்கு பேச்சு வராமல் போச்சு. இது நடந்த கொஞ்ச நாளில் அந்த பொண்ணுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் எந்த தகவலும் இல்லை. நான் தான் அதை அவனுக்கு ஞாபகப்படுத்தி மேலும் அவனை கஷ்டப்படுத்த வேணான்னு எதுவும் சொல்லலை. அவன் இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். தேங்க்ஸுங்க. நீங்கள் சவுந்தரை லவ் பண்ணுறீங்களா? இல்லையே, யாருங்க இப்படிலாம் சொல்றது உங்ககிட்ட? நாங்க ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்டி டென்ஷனா இருக்க? என்ன தேடிட்டு இருந்த? கார்த்திக்கோட ஃபோன் அது நீ இன்னுமா கொடுக்கல? எங்க வச்சேன்னு தெரியல. எல்லாம் உன்னால தான் தெரியுமா? நீ மட்டும் அன்னைக்கு அந்த ஃபோன் எடுக்காம இருந்தா இவ்ளோ பிரச்சனை ஆயிருக்காது. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சு? உனக்காக தானே அந்த ஃபோன் எடுத்தேன் நானு. என்னடி பிரச்சனை உனக்கு? எல்லாரும் ஏன் இப்படி ஜட்ஜ் பண்றாங்கன்னு தெரியலடி. இன்னைக்கு மேம் அப்படிதான் ஒரு மாதிரி பேசினாங்க. அந்த குரு இல்ல, அவர் என்ன சவுந்தர லவ் பண்றியான்னு கேக்குறாரு. இதுக்கு தான் இவ்வளோ டென்ஷனா இருக்கியா? இதெல்லாம் ஒரு பிரச்சனையா ஃபர்ஸ்ட்? நீ மொபைல் தேட ஹெல்ப் பண்ணு. இப்போ மொபைல் கிடைச்சா என்ன பண்ணலான்னு இருக்க நீ? அதை கொடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேச வேண்டிய நீர் இருக்காது இல்லடி. போய் தேடு. அடுத்தவங்களுக்காக வாழ்றத நீ என்னைக்கு தான் நிறுத்த போறியோ? இதோ வரமா. விழிகளில் ஒரு வானவில் இமைகளை தொட்டு ஹலோ. ரொம்ப சாரிங்க, நான் அப்படி கேட்டிருக்க கூடாது. நீங்கள் என்னதான் சிரிச்சுட்டே சொல்லியிருந்தாலும் உங்களுக்குள்ளே எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு யோசிக்காமல் கேட்டுட்டேன்.
மன்னிச்சிடுங்க ஷெரின். ஐயோ அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை குரு. நிஜமா சாரிங்க. சாரிலாம் கேட்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஒன்றும் தப்பாக நினைக்கல. நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. பாய். என்ன என்ன அதுக்குள்ளே போய் ஃபோன் பண்ணி சொல்லிட்டியா? பின்ன என்னடி, லவ் பண்றேன்னா ஆமானா ஆமான்னு சொல்லு, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. இதுக்கு போய் இவ்வளோ ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன உனக்கு? கார்த்தி சொல்லி தான் குரு கேட்டிருக்காரு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை. பொய் சொல்லாதடி, அதான் உன் மூஞ்சி பார்த்தாலே தெரியுதே. அப்படி மட்டும் நினைக்காத. குரு உன்கிட்ட கேட்டது நீ இங்க தப்பா நினைச்சு எது ஏதோ பண்ணிட்டு இருக்கே, இது எதுவுமே கார்த்திக் தெரியாது. ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாம கேஷுவலா இரு. வா வந்து சாப்பிடலாம். சரி அம்மா நீ போ. கூப்பிட்டாங்க. வரேன். சவுந்தரம் அவங்க அம்மா அவன் கண்ணு முன்னாடியே இறந்துட்டாங்க. ஹாய் ஷெரின், உள்ள வாங்க. ஹாய். ஃபர்ஸ்ட் டைம் ரூமுக்கு வந்திருக்கீங்க. டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றீங்களா? சும்மா ஃபார்மாலிட்டிஸ் தானே கேட்குறீங்க? சும்மாலாம் இல்லைங்க. 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க, நான் போட்டு எடுத்துட்டு வரேன். இந்த செடி கொடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். இதை வெறும் செடியை பார்க்க வேணாம். இது ஒரு உயிர். இந்த உயிரை நீங்கள் உங்கள் அம்மாவை நினச்சி டெய்லியும் தண்ணி ஊற்றி பாருங்க. இது வளர வளர நீங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் ஆயிடுவீங்க. ஷெரின், நல்லா இருக்கே. நல்ல பொண்ணு இல்ல? என்ன சொன்னீங்க? ம் ம் நான் ஆசிரமம் போகணும், என்ன ட்ராப் பண்ணுறீங்களா? ம் ம். ஹலோ டேய் மச்சான், நான் சொல்கிறது மட்டும் கேளு. உனக்கு வேலை கேட்டிருந்தோம்ல, அங்கே உன்னை வர சொல்லிட்டாங்க. நீ என்ன பண்ணுற, ஷெரினை ட்ராப் பண்ணிவிட்டு நான் லொக்கேஷன் அனுப்புகிறாங்க, வந்துரு. அதுக்கு தான் வண்டி இருக்கணுமே. ஏன் என்னாச்சு? நான் தான் என்னோட வண்டியை கொடுத்து அனுப்புனேனே. அதை வண்டின்னு சொல்லாத. பைக் இப்போ தான் சர்வீஸ் பண்ணி வச்சேன். ஏன் எதுவும் பிரச்சனை ஆயிடுச்சா? நடு ரோட்லேயே பிரேக் டவுன் ஆகி ஆப்போசிட்டில் இருக்க மெக்கானிக் ஷாப்பில் விட்டுட்டு 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். ஓ சாரி ஷெரின், அந்த வண்டியை அப்பப்போ அப்படி தான் பண்ணோம். சரி பரவாயில்ல, ஆசிரமம் ரொம்ப பக்கம்தான். சரி நடந்தே போகலாம் அப்படின்னு பேசிட்டே போயிட்டுருக்கோம். ஓகே, வந்துட்டு சொல்லுங்கள். குரு நீயும் எத்தனை வருஷமா ஃப்ரெண்டு? ம் ம் குரு மட்டும்தான் உனக்கு ஃப்ரெண்டா, இல்லை ஊரில் நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? அப்போ நீ யார்கிட்டயும் அதிகமாக பேச மாட்ட போல. ஃப்ரெண்ட்ஸும் கம்மி தான்னு சொல்கிற. அப்போ பேச்சு வராதனால தான் நீ பேசாமல் இருக்க. குரு என்கிட்ட உன்னை பற்றி சொன்னான். கேட்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆக்சிடெண்ட்டுக்கு முன்னெல்லாம் நல்லா பேசியிருப்பல்ல? ச்சே, பாதியிலே பேச்சு வராமல் போகிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்பா. எனக்கு பிறந்ததுலேருந்தே சரியாக காது கேட்காது. அதனால் எனக்கு அது பெருசாக தெரியல. இதோ இந்த மிஷின் இருக்குல்ல, இதுதான் கடுப்பு. எனக்கு ஏதாவது ஒரு நாள் ஆச்சும் நல்லா உயரமான இடத்துல நின்று ஊரே சுற்றி பார்த்து சத்தமாக கத்தணும், மிஷின் இல்லாமல். ஆனால் எங்க இந்த மிஷின் இல்லாமல் வெளியில் போகிறதுக்கே பயமாக இருக்கு. இந்த மிஷின் மட்டும் இல்லை, வேர்ல்டு வாரே நடந்தாலும் எனக்கு உண்மை படம் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு காது கேட்கலனாலும் உன் வாய்ஸ் கேட்கணும் போல இருக்கு. பேசிக்காட்டு. சும்மா ட்ரை பண்ணு. என்ன கார்த்தி, நான் உன் ஃப்ரெண்டு, எனக்காக இது கூட பண்ண மாட்டேன். சவுந்தர் நெல்டா, உனக்கு எப்படி என் பேர் சவுந்தர் தெரியும்? ஓ
இல்ல இதே வாய்ஸ் எனக்கு இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். சிரிப்பு வருது. ம், இன்னொரு வாட்டி விளையாடி பார்க்கலாமா? என் பேர் சௌந்தர்யா எப்படி தெரியும்? ஏன் அங்க போயிட்ட? நான் வரேன்.